நீங்க அறியாததுமாகி எட்டாதமான காரியங்களை செய்ய வேண்டும். உங்க பிரச்சனைக்கு நீங்க தான் தீர்வு. நீங்க தீர்த்த முடியுமா? பரிசுத்தாவின் ஆலோசனை இல்லை. பிரச்சனைக்கு தீர்வு நீங்களா? ஆவியானவர் பேசுகிறார். உங்க பிரச்சனைக்கு நீங்களா தீர்வு. அப்படின்னா நீங்க இயேசுநாதர் கடவுளா இருக்க முடியாது. கடவுள் இயேசுநாதர்னு சொன்னா உங்க பிரச்சனைக்கு தீர்வு இயேசு மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு என்னது? ஜெபம். வாய் திறந்து பேசும் முன்னே என் வேதனையை அறிந்தவர் நீ, முகத்தை மட்டும் பார்ப்பதில்லை, என் முகத்தை மட்டும் பார்ப்பதில்லை, என் அகத்தையும் பார்க்கிறவர், என் அகத்தையும் பார்க்கிறவர், ஜெபத்தை கேட்பவரே, உம் பாதம் தேடி வந்தே, என்ன ஜெபம் கேளுமையா, இந்த ஜெபம் கேளுமையா. அல்லேலூயா. உண்மையா சொல்லுகிறேன், வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தீர்வு தேவனோடு கூட பேசுங்க. காலையில மாலையில மத்தியானம் என்ன செய்யணும், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறீங்களா, அதை செய்யற காரியங்களை முதல்ல கடவுள்கிட்ட சொல்லுங்க. பேசப்பா போலதானே நீங்க கடவுள்கிட்ட பேசுங்க. ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் போராட்டம், ஏன் அவருக்கு போராட்டம், இந்த கண்ணீர், அந்த துக்கம், அந்த வேதனை, நான் உங்களுடைய பிள்ளையாச்சு, என்ன சரி பண்ணுங்கள் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் சரி பண்ணுவார். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். தேவனால் கூடும். தேவன் சரி செய்வார். உங்க பிரச்சனை தேவன் பார்த்துப்பாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுதலை தருவேன். இடத்துல வந்து என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளுங்க சொல்லுங்க. அப்ப ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. ஜெபிப்போமா அந்த சமூகத்துல? ஜெபிக்க போறதுல இனிமே ஜெபிக்க போறீங்க. அல்லேலூயா. போதும்டா முடிஞ்சு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல. அல்லேலூயா. 3 பாயிண்ட் சொல்றீங்கல்ல, ஒரு பாயிண்ட் தானே சொல்லி முடிச்சிருக்கேன். ரெண்டாவது ஒரு பாயிண்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசிச்சு பாருங்க. 2வது ஓசியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஓசியா 4:6 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 2வது காரியம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகுகிறார்கள். என்ன இல்லாம? அறிவில்லாமல் சங்காரமாகுகிறார்கள். நீ என்னத்தை வெறுத்தீங்க? இந்த அறிவுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அறிவு இல்லையானு கேட்கறாங்களா? அது தப்பா நினைக்கிறேன். அறிவுன்னா என்ன தெரியுமா? நாணமா வாழ்றது. நாணமா வாழணுங்கிறத கடவுள் கத்து கொடுக்குறாரு. அறிவு இல்லாம இப்ப கடன் வாங்குறது, அறிவு இல்லாம அதை செய்யறது, அறிவு இல்லாம இதை செய்யறது, அறிவு இல்லாம தேவத்துக்கு இல்லாம செய்யறோம்ல, இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. என் ஜனங்கள் அறிவை வெறுத்தார்கள். அறிவு என்ன பண்றாங்க? நாணத்தை வெறுக்கிறாங்க, அறிவை வெறுத்தார்கள். ஆகையால் நீ என் ஆசாரனா இராதபடிக்கு, நீ என் ஆசாரனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நானும் உன்னை வெறுத்து விடுவேன். என்ன பண்ணாரா? அவரும் என்ன பண்ணாரா? வெறுத்து விடுவார். அல்லேலூயா. வாசிங்க. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். வேதத்தை மறந்தாய். என்னத்தை மறந்தீங்க? வேதத்தை மறந்தாய். இப்ப நம்ம கடவுள்கிட்ட ஏன் நெருங்க முடியல, கடவுள்கிட்ட ஏன் வாக்குத்தத்தம் பெற்றுக்க முடியல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணல? வேதத்தை மறந்துடுறீங்க. எங்க வீட்டுக்கு ஒரு நாங்க வாடகை வீட்டுல இருந்த ஒரு எதிர் வீட்டு ஒரு அம்மா இருப்பாங்க. காலையில இருந்தோடனே பைபிள் படிப்பாங்க. பைபிள் படிப்பாங்க. வெளியே வந்து பார்க்கும் போதே தெரியும், இவங்க பைபிள் படிக்கிறாங்களா, பாஸ் ஆகி நம்மளால பைபிள் படிக்க முடியாது. பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் கூட தான் பணம் மாறவே, ஊருக்காக உலகத்துக்காக 4 பேர் பாக்குறாங்கிறதுக்காக பைபிள் தூக்கி வச்சுட்டு படிக்கிறது இல்ல. வேதத்துல கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற மகத்துவத்தை கண்டுபிடிக்க, மகிமையை கண்டுபிடிக்க, தேவன் யார் என்பதை நிரூபிக்கிறதுக்காக வேதத்தை படிக்கிறவங்க எத்தனை பேர்? வேதத்தை படிக்கிறவர்கள் எத்தனை பேர்? அப்ப என் ஜனங்கள் வேதத்தை மறந்தாங்க. வேதத்தை கற்பிக்கிறத விட்டுட்டாங்க. அதனாலதான் நீ உனக்கு பொறாம வருது, உனக்கு பெருமை வருது. காரணம் என்ன? மத்த மேல தூஷிக்கிறதுக்கு காரணம் என்ன? மத்த மேல சண்டை போடுறதுக்கு காரணம் என்ன? ஏதாவது ஒண்ணு சொன்னா கோவம் வருதுல்ல உனக்கு. ஏதாவது சொன்னா மூஞ்சி என்ன பண்ணுது? நம்ம சொல்லுவாங்க மோரம் 4 பக்கம் போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஏன் இதெல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேதத்தை படிக்கல, வேதத்தை மறந்துட்டீங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. நம்ம இன்னசென்ட்டா இல்லையம்மா.
ஆண்டவர் பிள்ளையா இல்லையே. அவருடைய தன்மை நம்ம கிட்ட இல்லவே இல்லையே. உங்களுக்கு நல்லா பேசுனா நீங்க நல்லா சொல்லுவீங்க, உங்களுக்கு கோபமா பேசுனா ஏத்துக்கிற மனப்பான்மை உங்களுக்கு வராத. எந்த மனப்பான்மையும் சகிக்கக்கூடிய மனம் வேதத்தில் இருக்கிற அறிவு நமக்கு கொடுக்கிறது. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு, என் வேதத்தை மறந்தனாலும் நான் இல்லாம. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யோபு எழுதுறாரு, யோபு புத்தகம் எழுதும்போது எழுதுறாரு, அவர் யோபு எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, யோபு 23ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவார், 12 வசனம் வாசிக்க பார்ப்போம், 8 அதான் 8 வாசிக்க பார்ப்போம், 23 8 வாசிக்க, சீக்கிரம் வாசிக்க, முடிக்க போறோம். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், அவரை பார்க்கல. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழிகளை அவர் அறிவார். அல்லேலூயா. நான் போகும் வழியை என்ன பண்ணாரு, அவருக்கு தெரியும். அப்புறம் டெய்லி ஆண்டவரோட என்ன பண்றாங்க, தன் வழியை சொல்லிக்கிட்டே இருக்கிறான், அறிவார். அவர் என்னை சோதித்த பின், அவர் என்ன பண்ணுவார், என்னை சோதிப்பார். என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. அப்ப கடவுள் நம்மளை சோதிக்கிறார். சோதிக்கும் பொழுது சோதனை என்னது, உனக்கு ஒண்ணு கொடுக்காம பாப்பாரு. அப்படி என்னவா ஒரு உன்னை அடிக்க வரது பாப்பாரு, சண்டையை கொடுப்பாரு, வேதனை கொடுப்பாரு, துக்கத்தை கொடுப்பாரு. அந்த சோதனை நீ எதை பிடிச்சிக்கிற? ஒரு சோதனை வரும்போது நீ யாரா மாறணும், இயேசுவாய் மாறணும். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். அல்லேலூயா. உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ பேயா மாறுறியா, இயேசுவாய் மாறுறியா? அந்த 2 விஷயம் தான் முக்கியம். உன்னை பத்தி நல்லா சொல்லும் போது இயேசுவை போல பாக்குற, உன்னை பத்தி ஏதாவது சொன்னா நீ பேயா மாறுற. அந்த ஸ்பிரிட், அந்த உள்ள இருக்கிற அந்த ஆவி நமக்குள்ள என்ன பண்ணுது, வெளியே வருது. இங்க இருக்கிற எல்லாருக்குமே சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம யாருவா மாறணும், இயேசுவை போல பிரதிபலிக்கணும். இயேசுவோட குணத்தை பிரதிபலிக்கணும், இயேசுவோட அன்பை பிரதிபலிக்கணும். இயேசு எப்படி பார்க்கிறார் என்பதை பார்க்கணும். அல்லேலூயா. அதனாலதான் அவனுக்கு சோதனை வரும்பொழுதெல்லாம் அவன் ஒரு நாள் கர்த்தரை தூஷிக்கவும் இல்லை, அவன் ஒரு நாள் கர்த்தரை வெறுக்கவும் இல்லை. ஒரு நாளும் கர்த்தரை தூஷிக்கவும் இல்லை, ஒரு நாள் கர்த்தரை வெறுக்கவும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார், எல்லாரும் என்ன பண்றாரு, நேசிக்கிற ஒரு குணம். அதனால என்னை சோதித்த பின்பு என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதும் இல்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக் கொண்டேன். அல்லேலூயா. சாப்பிடுற சாப்பாடை காட்டிலும் வேத வசனம் எனக்கு உணவாய் மாறும். சத்திய ஜீவிய சபை சத்தியத்துல வாழணும்னா வாழலாம். அமீன் சொல்லுங்க பாப்பா. அமீன். அல்லேலூயா. அப்ப வேத வசனத்துக்கான வேலை வந்தாச்சு. இப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அவன் சொல்ற ஒரு வசனம் 5:5, லூக்கா 5:5 வாசி பாருங்களேன். என்ன சொல்றான், ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வளைய போடுகிறேன். அல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரத்துல கானா ஒரு கல்யாண வீட்டுல மரியாள் சொல்லுவாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுவார். தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாரு உங்களுக்கு, இயேசு உங்ககிட்ட என்ன பேசுறாரு, உங்ககிட்ட எதை கற்பிக்கிறாரு, அதைதான் செய்யணும். நீங்க உங்க விருப்பத்துக்கு செய்யறது இல்ல கிறிஸ்தவம், அவர் விருப்பத்துக்கு செய்வது கிறிஸ்தவம். அப்படின்னு சொல்லுங்க. யார் விருப்பத்துக்கு செய்யணியா, இயேசுகிட்ட கேட்கணுயா, இயேசப்பட்ட கேட்கணுயா, நான் என்ன செய்யணும்னு கேட்கணியா. யாருமே கேட்கறது இல்லைன்ற மனசு கஷ்டமா இருக்கு. உங்களை அரவணைத்து அழைத்து உங்களை அழகுபடுத்தி உங்களை உயர்த்தி நீங்க நல்லவங்களா மாத்தி பூமியில உப்பாக ஒளியாக உங்களை வச்சிருக்கிறவருக்கு நீங்க அசட்டை பண்ணும் போதெல்லாம் உண்மையாகவே அவர் மீண்டும் ஒரு சிலுவையில் அடிக்கிற மாதிரியே எனக்கு நானும் சரி. ஆண்டவர் மாதிரி ஒரு நல்லவர் இல்லவே இல்லை. எதை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, போவோம் வருவோம் இல்லைங்க. கடைசி காலத்துல இப்படிப்பட்ட சபை எனக்கு தேவையில்லைங்க. இல்லைன்னா நான் வேற மாதிரி, ஆண்டவரே என்னை வேற மாதிரி பயன்படுத்துங்களா, எடுத்துக்கொள்ளுங்களப்பா.
என் ஜனங்கள் எல்லாம் நல்லவர்களாய் மாறி, பரிசுத்தமா மாறி, நீதியாய் மாறி, உண்மையாய் மாறி, இந்த பூமிக்கு உப்பாக, வெளிச்சமாக, சுவையாக மாறணுங்கிறது தான் என்னுடைய எண்ணமாச்சு. வந்து உங்களை வச்சுட்டு பிரசங்கம் பண்ணி நான் பெரிய ஆளா காட்டிக்கிறது விரும்பவே இல்லை. தயவு செய்து கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. வேதத்தை நீங்கள் வாசிங்க, இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள வாங்க ஐயா. வாரத்துல ஒரு நாள் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, வேதத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஐயா. கேட்பீங்களாமா? எங்க கேட்குறீங்க? வேதத்தை கற்றுக் கொடுங்க ஐயா. எங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுங்க ஐயா. வேதவசனத்தை நாங்க படிக்கணும் ஐயா. ஒரு அன்பை நாங்க புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் வருவீங்க? ஞாயிற்றுக்கிழமை வர்றது அரிதா இருக்கு. ஆனா ஆதி சபை வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் வேத வசனத்தை கற்றுக்கொண்டே இருந்துச்சு. படிக்கல, கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சது. கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். நான் என்ன செய்யணுங்கிறத வேதம் கற்றுக் கொடுத்தது. நான் எப்படி வாழணுங்கிறத வேதம் கற்றுக் கொடுத்தது. நான் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு வேதம் கற்றுக் கொடுத்தது. என் மனைவியோடு எப்படி இருக்கணும், என் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். என் குடும்பத்தை எப்படி ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுத்தது. ஊழியத்தை எப்படி செய்யணும் வேதம் கற்றுக் கொடுத்தது. எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குது வேதம். இன்னைக்கு எங்க பாஸ்டர் சின்ன வயசு தாங்க, அவர் வயசான மாதிரி பேசுவாருங்கன்னா அது கற்றுக் கொடுத்தது கர்த்தர். ஹல்லேலூயா. தயவு செய்து கர்த்தருடைய நேரத்தை செலவிட வேண்டும். இரண்டாவது, வேதத்தை படிக்கணும். உங்க வீட்டுல உட்காந்து வேதத்தை படிங்க. நீலேருந்து போங்க, அதான் ஒரு சங்கீதத்தை எடுங்க, சங்கீதம் எடுத்து உட்காருங்க, 4 பேர் நல்லா படிங்க. அதுல என்ன சொல்றாரு ஆண்டவர்னு கேளுங்க, கேட்டு தியானம் பண்ணுங்க, ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வைங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதான ஒரே ஒரு காரியம், ஹல்லேலூயா, ஜெபித்து முடிக்க போறோம். நேரமே இல்லை எல்லாம் பேசுறதுக்கு. உண்மையாகவே நீங்க இப்பயே கொட்டாய் கிட்டாய் விட்டுறதுக்கு நல்ல சீக்கிரம் முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பயே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனை கேட்டா கொஞ்சம் சோர்வா தான் இருக்கும். கேட்க சைலண்டா என்ன பண்றீங்க, அப்படியே கேட்கறீங்க பாருங்க. கேட்குறீங்க, வேதம் உங்களோட கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஆமீன் தானே? ஆமீன் சொல்லுங்களேன். வேதம் உங்களோட என்ன பண்ணுது, கிரியை செய்ய ஆரம்பிக்குது. நிறைய பேர் இருதயத்துல வேதவசனம் என்ன பண்ணும், கிரியை செய்யணும். அதுக்காக தான் உங்களோட இவ்வளோ ஒரு ஆண்டவர் வல்லமையோடு பேசுகிறேன். கடைசியா ஒரு காரியம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அதனால இரண்டாவது, தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டும். பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசை வேறாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. திருச்சபையில் உலக மக்கள் வெகுவாக கவர்ந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கள் பணத்தை கையாண்ட முறை. பணத்தை கையாண்ட முறை. இப்ப பொதுவாகவே நிறைய பேர் ஊழியத்துக்கு வருவதற்கு காரணம், ஊழியத்துக்கு வராத காரணம் என்னன்னா பணம் தான். இப்ப பணம், சில சொன்னாங்க பணம் 10ஐயும் செய்யும். பணம் சொல்லுங்க, பணம் 10ஐயும் செய்யும். அப்புறம் பணம் பாதாளம் வரையும் பாயும். பழமொழி என்னது, பாதாளம் வரையும் பாயும். அப்புறம் பணம் என்றால் பிணமே வாய பிறக்கும். பணம் என்றால் பிணமே வாய பிறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணம் இல்லை என்றால் பிணமும் சமம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் இந்த பணம் என்னென்னலாம் பண்ணு தெரியுமா? இந்த பணத்தை வச்சுதான் கர்த்தர் நம்மளை டெஸ்ட் பண்றாரு. பணம் பணம். ஹல்லேலூயா. செல்வங்களை வேணும் என்று நினைக்கிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்ப பணத்தை எதுக்கு சேகரிச்சாங்க பைபிள்ல காணிக்கைன்ற ஒரு செக்ஷன் வந்துச்சு தெரியுமா? அது எதற்காக? அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த தெளிவு இல்லைன்னா உங்களுக்கு என்ன இருக்காது. நீங்க தசம பாகம்னா காணிக்கைன்னு என்னன்னு எத்தனை முறை போச்சாலும் உங்களுக்கு என்னது, உங்க புத்திக்கு என்ன தோணுமோ அதை தான் செய்வீங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செஞ்சுட்டாலும் ஆசீர்வாதம். உங்க சிந்தனைக்கு ஒரு தோணும், பணத்தை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, செய்யலாமா இல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க ஆண்டவர் பிள்ளைகள் தானே, நான் இது சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சுக்கலாம் பாருங்க. பணம் எதற்காக செலவிடப்பட்டது? முதல்ல பணம் எதற்காக செலவிடப்பட்டா 12 கோத்திரங்கள். பைபிள் எத்தனை கோத்திரங்கள்? 12 கோத்திரங்கள். 12 கோத்திரங்கள்ல 11 கோத்திரங்கள் வந்து உலக வேலை செய்யக்கூடிய கோத்திரங்கள். ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். சரிங்களா? இந்த லேவி கோத்திரத்துக்கு வந்து அவங்க பங்கு பிரிக்கிறாங்க. பாக பிரிவினை செய்யும் போது எல்லா கோத்திரத்துக்கும் எத்தனை பங்கு கொடுக்குறாங்க? 2 பங்கை கொடுக்குறாங்க. லேவி கோத்திரத்துக்கு மட்டும் 1 பங்கு கொடுக்குறாங்க. லேவி யார் தெரியுமா உங்களுக்கு? ஆசாரிய வகுப்பிலே ஊழியம் செய்கிறவர்கள். அவங்க குடும்பம் என்ன பண்ணும்? ஊழியம் செய்யணும். இப்ப ஊழியக்காரன் சொல்லிட்டு நம்ம எல்லாம் தெரியும் தெரியுமா? ஊழியக்காரன் சொன்னா அவங்க குடும்பமே ஊழியம் செய்யணும். கொண்டாட்டி தனியா, புள்ள தனியா, அவங்க தனியா, அவங்க குடும்பமே லேவி ஊழியம் செய்யணும். ஆசாரிய வகுப்புல நிக்கிற ஒரு குடும்பம். ஆசாரியன் உள்ள போனாக்க லேவி குடும்பம் என்ன பண்ணும்? தன் வாசல்ல காத்திருக்கணும், வகுப்புல நிக்கணும். நான் அப்புறமா அதெல்லாம் சொல்றேன் வச்சுங்களேன்.
அப்ப அந்த லேவி குடும்பத்துக்கு என்ன பண்ணா, இருக்கிற 11 குடும்பமும் சேர்ந்து லேவி குடும்பத்துக்கு 2 பங்கு கொடுக்கணும். அதுதான் முரண்படி வந்துச்சு. இப்ப லேவி குடும்பத்துக்கு கொடுக்க 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 இங்க இந்த காணிக்கையில ஏழைகள் சந்திக்கப்பட்டார்கள், திக்கற்றவர்களுக்கு என்ன பண்ணுது சந்திக்கப்பட்டார்கள், விதவைகள் வீடுகள்ல போய் உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க, ஏழைகள் என்ன பண்ணாங்க கொடுக்க ஆரம்பிச்சு, இந்த ஊழியம் என்ன பண்ணுது பெருக ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுங்க, பெருக ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. நிறைய எனக்கு பார்த்தா குவியல் குவியலாக தங்கத்தையும், குவியல் குவியலாக அரிசி பருப்பு எண்ணெய் பண்டக சாலைன்னு சொல்லுவார்ல, அதான் ஆகாரம் உண்டாகும்படி பண்டக சாலையில கொண்டு வந்து வைங்க காணிக்கைகளின் தசம பாகங்கள்ல. அப்ப சபையில பண்டக சாலை உண்டாக்கப்பட்டது. அப்ப யாரெல்லாம் சபைக்கு வராங்களோ, ஏழை பாழை வராங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்தி அடைந்து வெளியே போகணும். நல்லா இருக்கிறவர்கள் என்ன பண்ணணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். ஏழைகள் போய் திருப்தி அடைய வேண்டும். நல்ல சம்பாதிக்கிறவங்க, நல்ல காசு வச்சிருக்கவங்க, ஏதோ ஒரு கொடுக்கிறவங்க முதல்ல கடவுளுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். சம்பாதிச்சதை 10ல் ஒரு பங்கு. இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, காலங்கள் போக 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 நான் ஏன் கடவுளுக்கு கொடுக்கணும், நான் ஏன் கடவுளுக்கு கொடுக்கணும், நான் கொடுத்து அந்த ஏழை சாப்பிடணுமா, என் காசு அவனுக்கு போகணுமா இவனுக்கு போகணுமான்னு சொல்லிட்டு பிசாசு வஞ்சனையை உண்டு பண்ணுவான். பிசாசு உண்மையா சொல்லுகிறேன், காணிக்கை என்பது எதற்கு பயன்பட வேண்டும், எதுக்கு ஏங்க காணிக்கை எதுக்கு பயன்படணும், இப்ப நான் பேசுறத வச்சு சொல்லுங்க. முதல்ல காணிக்கை ஊழியக்காரனுக்கு பயன்பட வேண்டும், லேவியனுக்கு கொடுக்கணும்னு சொன்னேன். பாத்தீங்களா, உங்க சிந்தனை எங்க போடுங்க, பாஸ்டுக்கு யார் சொல்லி போடுவான், உங்களுக்கு ஜெபம் பண்றோம், உங்களுக்கு வேதவசனம் சொல்றோம், உங்க ஜெபம்னா என்ன பண்றான், ஓடி வந்து செய்யறோம், எனக்கு வேலை இல்லை, யாரு பாஸ்டுக்கு சோறு போடுறது, அப்ப சோத்துக்காக தான் வந்தீங்க. ஆமாங்க, நான் ஆண்டவர் வேலையை செய்யறேன், எனக்கு ஆண்டவர் தான் சோறு கொடுக்கணும், ஓனர் அவர் தானே, ஓனர் அவர் தானே. அப்ப முதல்ல லேவி கோத்திரத்துக்கு என்ன பண்ணும், நீங்க பெரிய பெரிய சர்ச்சைக்கு போனா உங்களுக்கு தெரியும் இந்த வசனம். பெந்தேகோஸ்து சபைக்காரன் தர மாட்டேன், பெந்தேகோஸ்து சபையெல்லாம் வாங்கி பாக்கெட்ல வைப்பான், பெந்தேகோஸ்து சபையெல்லாம் எங்க வைப்பான், வாங்கி சோப்புல வச்சுக்கிட்டு போய் என்ன பண்ணுவான், சிக்கன் பக்கோடா சாப்பிட்டு போடுவான். ஆனா பெரிய பெரிய சர்ச்சைலாம் பண்ணின்னு வச்சுங்க, அங்க ஒரு பண்டக சாலைன்னு ஒண்ணு இருக்கும், பேங்க் இருக்கும், அதுக்கு பொறுப்புகள் இருக்கும். அங்க என்ன இருக்கு, கொடுக்கிறவன் கணக்கு கேட்க மாட்டான், நான் இவ்வளவு கொடுத்தேன் அவ்வளவு கொடுத்தேன், கணக்கு இல்லாத கொடுக்கிற சபைகள் உண்டு. மோகன்ஜி அண்ணன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்குன்னா கோடி கணக்குல என்ன பண்ணுது, அந்த ஊழியத்திலிருந்து பல கோடிகள் என்ன பண்ணுது வெளியே போகுது. அப்ப கொடுக்கிற மனம் மக்களுக்கு வர ஆரம்பிச்சுட்டு அதன் மூலமா கடவுள் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. தசமபாகத்தை சபைக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க, காணிக்கைகளை கடவுள் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதுல வஞ்சனை இல்லை, பொய் இல்லை, மனதார கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. இப்ப சபையில கர்த்தர் என்ன பண்றாரு, பணமும் திருச்சபையும், பணமும் திருச்சபையும் ஒரு தலைப்பு வச்சிருக்கேன், பணமும் திருச்சபைன்னு ஒரு தலைப்பு வச்சிருக்கேன் நான். அதுல பாத்தீங்கன்னா பணங்களை எங்க கொண்டு வந்தாங்கன்னா, பண ஆசை வந்த பொண்ணு எல்லாரும் வஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க. பைபிள்ல வஞ்சித்தவங்களுக்கு என்ன நடந்தது, செத்து போனாங்க. ஆனா இன்னைக்கு சாபம், இன்னைக்கு செத்து போனாங்க, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு சாபமா மாறுது. உங்க சாபத்துக்காக சொல்லவே இல்லைங்க, உங்களுக்கு பண ஆசை அவ்வளவு பெருசாயிடுச்சு. உண்மையா பொய்யா, உண்மையா பொய்யா, உண்மைன்றீங்க எத்தனை பொய்யுங்கிறீங்க. ஐயா நீங்க பொய் சொல்றீங்கன்னு எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே ஐயா நீங்க இன்னைக்கு ஆண்டவர் பேசுறது உண்மையா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு எத்தனை பேர் சொல்றீங்க, கை தூக்கு. நான் உண்மையா சொல்றேன்னா பொய் சொல்றேன்னா கை தூக்குங்க. ஆண்டவர் எங்கள்ட்ட எல்லாம் ஏதோ புடுங்க ஐயா என்கிட்ட தசமபாகம் கேட்கலான்னு ஒரு முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல கடவுள் வார்த்தையை கேட்கறான்னு நினைக்கிறீங்களா? இந்த பேய் சொல்லும், இன்னும் தசமபாகத்தை பத்தி பேசுறாரு, நம்ம கொடுக்கலன்னு பேசுறாரா, நீ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் என் எஜமானன் இயேசு கிறிஸ்து என்பதை ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன். நீ யார் என்பதை புரிந்து கொள்வதற்காக இதை பேசிட்டு இருக்கிற, நீ யார் என்பதை நீ என்ன வஞ்சிக்கிறன்றதை கர்த்தர் காட்டிட்டு இருக்காருல்ல, அதை உங்கள்ட்ட சொல்லலன்னா அந்த வஞ்சகத்தினாலதான் நீ இன்னைக்கு உடைக்கப்பட்டு நிக்கிறேங்கிறத காட்டுற. கர்த்தருக்கு பணம் பெருசு இல்லையா, உன் வாழ்க்கையில உண்மையா இருக்கியா தான் பெருசு. நீ கொடுக்கப்படுகிறதான காணிக்கையில உண்மையா இருக்கிறியா? காயின் ஆபேல் காணிக்கை செலுத்தும் போது ஆபேல் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். யார் காணிக்கை அங்கீகரிக்கல? காயின் காணிக்கை அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கல? அவன் சொத்தையா கொடுத்தான், முத்தலா கொடுத்தான், பெருசா கொடுத்தான், வீணா போனதை கொடுத்தான். அவன் எதை கொடுத்தான்? காணிக்கை கொடுக்குறான், விருப்பம் இல்ல, மனசளவுல அவன் காணிக்கை கொடுக்குறானா இல்ல, கொடுக்குறான் வந்து மனசுல என்ன இல்ல, ஒரு வஞ்சனையோடு கொடுக்குறான். கர்த்தர் அதனாலதான் அங்கீகரிக்கல. வஞ்சனையோடு கொடுக்குற காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். பேருக்காக கொடுக்குற காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். பெருமைக்காக கொடுக்குற காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். கர்த்தர் காணிக்கை அங்கீகரிக்கிற தெய்வம்.
கர்த்தர் காணிக்கையை பார்க்கிற தெய்வம். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப சபை வளரணும், சபை அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? 10ல் 1 பங்கை ஆண்டவருக்கு கொடுக்கணும். சரியா நிதானமாய் இந்த 500 ரூபாய், அது 200 ரூபாய், 300 ரூபாய், 1000 ரூபாய் வச்சு கொடுக்கறது இல்ல. உங்க தசமபாகம் எப்படி இருக்குன்றது, மாச சம்பளம் வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? மாத சம்பளம் வாங்குறவங்க எத்தனை பேர்? ஒய்ஃபு தான் மாத சம்பளம் வாங்குறாங்க. நீ வாங்குறியம்மா? மாத சம்பளம் 2 பேரும் வாங்குறீங்க. இப்போ ஏன் நம்ம சர்ச்சில் மாத சம்பளம் அவங்க பையன் வாங்குறாரு, அவங்க பையன் என்ன பண்றாரு? 1200 ரூபாய் சம்பளம், 12,000 சம்பளம் வாங்கினா 1200 தசமம் வாங்குறது. இதுதான் மாத சம்பளம். ஆனா இங்க எல்லாருமே என்னவா இருக்கிறோம்? கிடைக்கிற வேலைக்கு போறோம், டெய்லி வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்காம இருக்கலாம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு 2000 சம்பாதிக்கலாம். அப்ப 2000 சம்பாதிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அது தசமாக எடுத்து வைப்போம்ல. எடுத்து வைக்கும்போது எப்ப எடுத்து வைப்போம்? இந்த வாரமே, இந்த மாசமே போய் ஒரு கவர் எடுத்துன்னு போய் வச்சு, ஆண்டவரே எனக்கு கொடுக்கறதான 10ல் 1 பங்கை உமக்கு நான் கொடுக்கிறேன், தேவனே நீ ஆசீர்வதி, உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் நான் வாழ்றேன் அப்படின்னு நீங்க இருந்திருக்கீங்களா? இருந்துட்டு ஜெபம் பண்ணி, அதை ஜெபம் பண்ணி வந்துட்டு ஒரு கவர்ல வச்சு ஒரு பேர் எழுதி கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு யாரையும் பார்க்காது, எவன் பார்க்க யாரையும் பார்க்காம உண்மையா நீங்க வச்சுப்பாங்க. வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாயிடும். இன்னைக்கு நீங்க கொடுக்குற காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரான்னு பாருங்க. நீங்க உங்க மனசுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும். அதனாலதான் உங்களுக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். நீங்க எந்த மனசோட என்ன கொடுக்குறீங்கன்னு கூட எனக்கு தெரியும். ஆனா சொன்னா உங்களுக்கு வருத்தமாயிடுங்கிறது நான் சொல்றதே இல்லை. வேணாம் பிரதர், வேணாம் சகோதரி, வேணாம்மா. கடவுள் நின்று பார்க்கிறார். அல்லேலூயா. உலகத்தை நீ ஏமாத்தலாம், என்னை ஏமாத்தலாம், கணவரை ஏமாத்தலாம், மனைவியை ஏமாத்தலாம், பிள்ளைகளை ஏமாத்தலாம், தகப்பனை ஏமாத்தலாம், தாயை ஏமாத்தலாம், ஆனா இயேசுவை ஏமாற்றவே முடியாது. அப்ப உங்க சபை வளர்ச்சிக்காக, உங்க சபை உருவாக்கப்படுவதற்காக, உங்க சபை மூலமா 10 பேர் சந்திக்கப்படுவதற்காக இந்த சர்ச்சில் இருக்க 100 குடும்பமும் நினைக்கிறீங்க? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரியா 10ல் 1 பங்கு 100 குடும்பமும் 100 கவர் வச்சு கொடுக்குறாங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சபை எதுக்காவது காணி கேட்கும்? டேபிள் வாங்கணும் காணி கேட்கும், மேட் வாங்கணும் காணி கேட்கும், கடிகாரம் வாங்கணும் காணி கேட்கும்? கேட்கவே கேட்காது. ஏன்னா 100 பேர் தசமபாகமும் வந்துட்டா சபை வெளியே செய்ய ஆரம்பிச்சு உங்களை எதிர்பார்க்கவே பார்க்காது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நீங்க சபையில இருக்கிற 100 பேர்ல 10, 15, 15க்கு 20, மிஞ்சினா 20 பேர் தான் கொடுப்பீங்க. பாக்கி 80 பேர் கொடுக்க மாட்டீங்கன்னா சபை என்ன பண்ணும்? யாராவது ஒரு டேபிள் வாங்கி தரீங்களா? அம்மா யாராவது ஒரு ஷீட் வாங்கி தரீங்களா? அம்மா இதை செய்றீங்களா? ஐயா எப்ப பார்த்தாலும் எங்களை கேட்டுட்டே இருக்கிறாரு, நாங்க போன மாசம் தான் செஞ்சோம் சொல்லுவீங்க. ஏன்னா உங்களை கேட்கிறேன் நானு. ஆனா நீங்க ஒழுங்கா தசமபாகத்தை சரியா செலுத்திட்டீங்கன்னா, சிலர்லாம் ஒழுங்கா சரியா மாதம் மாதம் கரெக்டா தசமபாகத்தை முடிச்சிருக்காங்க. சொல்றேன் அவங்களுக்காக நான் என்ன பண்றேன், பணத்துக்காக சொல்லவே இல்லை. அவங்கள நினைக்கும் போது உண்மையா பரவாயில்லைங்க, கஷ்டத்தின் மத்தியில வேதனைகள் மத்தியில தசமபாகம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பெரும் அந்த அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு. உங்களை கத்த வச்சிருக்கான காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம சபை வளர்ச்சி அடையணும்னா சொல்லுங்க, என் சபை, நான் உருவாக்கப்பட்ட சபை. இன்னைக்கு நீ நல்லா படிக்கிறதுக்கு காரணம் சபை தானே, ஒரு நல்ல வேலையில நிற்கிறதுக்கு காரணம் சபை தானே, இன்னைக்கு உங்க பிள்ளைகள் இன்னைக்கு பரிசுத்தமா ஆடுவதற்கு காரணம் சபை தானே. இந்த சபையில வந்துதானே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. இந்த சபை தானே உனக்கு எல்லாமே செய்ய போகுது. நாளைக்கு இந்த சபை இருக்கிறதுனால தானே 10 டேபிள் சபையில இருக்கிறதுனால நாளைக்கு என்ன பண்ணுவேன்? வேணும்னா எடுத்துட்டு போவேன். சபையில ஒரு வேன் இருந்துச்சுன்னா ஒரு கல்யாணத்துக்கு எடுத்துட்டு போவேன். சபையில ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா சமைக்க எடுத்துட்டு போவேன். சபையில எதுலாம் இருந்தா அது எதா என்னவா மாறும்? உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும் தானே. இப்ப சபையில எதை கொண்டு வரணும்? கடவுளுக்கு கொடுக்கிற மனப்பான்மையை கொண்டு வரணும். அப்ப இங்க இருக்கிற எல்லா விசுவாசி என்ன பண்ணணும்? நிறைய எல்லாம் கொடுக்க தேவையில்லை, ஆயிரக்கணக்கில் 10,000 கணக்கு கொடுக்க தேவையில்லை. வருமானத்துல மனைவிமார்கள் நிறைய இருக்கீங்க தானே, சம்பாரிச்சு உங்க புருஷன் யார்கிட்ட கொடுப்பாரு? யார்கிட்ட கொடுப்பாரு? புருஷனுக்கு இல்லைங்க, மனைவிட்ட தானே கொடுப்பாரு. மனைவி கிட்ட எடுத்து வந்து போனோன்னே 800 ரூபா 1000 ரூபா இந்தாமா அப்படின்னு கொடுப்பாரு. மனைவி தான் பெரிய பிசாசு. புருஷன் என்ன பண்ணும்? தசமபாகம் எடுத்து போயின்னு சொன்னா கூட என்ன பண்ணும்?
முதல்ல மனைவி என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. மனைவியில் என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுக்காரர் கொடுக்குற காசுல முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு எடுத்து ஒரு கவர்ல ஐயாவுக்கு ஏசப்பாவுக்கு தசமம் பாட்டு வச்சு கணவன் மனைவியா சேர்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரேன்னு கொடுத்து பாருங்க. 100 விசுவாச குடும்பம் தசமபாகம் கொடுத்தா நம்ம சபை அடுத்த கட்டத்துக்கு போயிடும். ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு என்ன தேவையில்லை, 100 ரூபா கொடுங்க 100 ரூபா கொடுங்கன்னு கேட்க தேவையில்லை. எம்டி ஜகன் கிட்ட தேவையில்லை. 500 ரூபா கொடுக்குறீங்களா, யாரெல்லாம் கொடுக்குறீங்க தேவையில்லை. சபை ஆட்டோமேட்டிக்கா என்ன வேணும், இப்போ 100 பேரும் கவர் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் காணிக்கை பத்தி பேசவே கேட்க மாட்டாங்க. சபை கேட்காது, நான் கேட்க மாட்டேன், இப்பயே கேட்க மாட்டேன். அப்ப நம்மளாம் என்ன செய்யணுங்க, உங்களுடைய இருதயம் பேசப்படுதா, நம்முடைய குறைவுக்கு காரணம் என்னன்னு தெரியுதா? 10ல் 1 பங்கை தேவனுக்கென்று சபை கொடுத்தது. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசிக்க வேணாம், முடிக்க போறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரத்தையும் வாசிக்க போறேன். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் வித்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தார்கள். பொதுவாட்சி கொடுத்தாங்க, இல்லாதவனுக்கு கொடுக்கப்பட்டது, ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டது. பவுல் இருக்காருல்ல, ஜனங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு அவரு போய் என்ன பண்றாரு, கூடார வேலையை செஞ்சு சம்பாதிச்சு கொடுக்குறாரு. கடைசியா ஒண்ணு சொல்ல போறேன் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி. ஒரிசா மாநிலத்தை நான் போயிருந்தேன். ஒரிசா மாநிலத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு ஊரு ஃபுல்லா சர்ச்சை, ஒரு ஊரு ஃபுல்லா கிறிஸ்தவம். ஒரு ஊர்னா வச்சுங்க, கிழச்சாவுன்னு வச்சுங்க, கிழச்சாவுல இருக்கிறதான எத்தனை குடும்பம் இருக்கு கீழ்ச்சாவுல? எத்தனை குடும்பம் இருக்கு கீழ்ச்சாவுல? என்ன கேட்டா 200 குடும்பங்கள் இருக்கு. சரிங்களா? கீழ்ச்சாவுல எத்தனை குடும்பங்கள்? ஒரே 200 குடும்பங்கள் இருக்கு. 200 குடும்பங்கள் இருக்காங்க. ரேஷன் கார்டு 200 குடும்பம் இருக்குங்க. அங்க நாங்க லிஸ்ட் எடுத்துருக்கோம். இந்த 200 குடும்பத்துல நல்லா புரிஞ்சுங்க, 200 குடும்பமும் சர்ச்சைக்கு போவாங்க. ஒரு சாப்பாடு செய்யறான்னு வச்சுங்க, இப்ப சர்ச்சில் வந்து இன்னைக்கு ப்ரோக்ராம்னா அவங்க குடும்பம் அவங்க ஊர்ல என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் சமைக்க மாட்டாங்க, எல்லாரும் சர்ச்சில் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் பண்ணணும், ஒரு கன்வர்ஷன் மீட்டிங் நடத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப அடுத்த மாசம் 2ஆம் தேதி மீட்டிங் வச்சுங்க, கவனிங்க, மீட்டிங் வச்சுங்க. இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவோம், 1 வீக் போய் வேலை செய்வாங்க. ஒரு வாரம் கொத்து வேலைக்கு போவாங்க, 150 ரூபா சம்பளமா. அதாவது மண் வெட்டுறதுங்கிறது ஊர் விட்டு ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் ஃபுல்லா பாஸ்டர் மனைவி பிள்ளைகள் அவங்க எல்லாம் சேர்ந்து செய்வாங்க. எல்லாம் செஞ்சு அந்த ஒரு வார சம்பளத்தை என்ன பண்ணுவாங்களா, பாஸ்டர் கையில கொடுத்துருவாங்க. எல்லா 100 விசுவாசிகளும் சேர்ந்து ஒரு வார சம்பளத்தை கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. கொடுத்துட்டு 10வது பல ஆயிரங்கள் இருக்குமா, அந்த ஆயிரங்களை வச்சு ஒரு திருவிழா மாதிரி என்ன பண்ணுவாங்களா, அந்த ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. ஒரு மாடு வெட்டுவாங்களா, ஒரு மாடு 200 கிலோ மாடு, 200 கிலோ மாடை வெட்டுவாங்களாம். வெட்டி நான் போனேன், 200 கிலோ மாடை வெட்டி எனக்கு 10 கிலோ கொடுத்தாங்க சாப்பிட. பெரிய பக்கெட்ல வச்சு எனக்கு என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க. நான் பார்த்தா அவுச்ச மாடு, அப்படியே அவுச்சி மிளகாத்தூளை போட்டு கொடுத்தாங்க. நம்ம அவுச்சான்னா சுட்டான்னா நம்ம மாட்டுக்கறி திங்கிறதுல பெரிய ஆள் வச்சுங்களேன். அல்லேலூயா. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு, நாளைக்கு ட்ரெயின்ல போறோம், எங்களுக்கு என்ன பண்ணுங்க பேக் பண்ணி கொடுங்கன்னு கூட கேட்டோம். நீங்க வந்தீங்களா? அடுத்த நாள் என்ன பண்றாங்க, ட்ரெயின்ல வரும்போதெல்லாம் 3 வேளையும் எனக்கு என்ன பண்ணுவான், இதை கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயம் போட்டு பரட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு கப்பலை போட்டு கொடுத்தா நாங்க எடுத்து. எதுக்கு இதை சொல்றேன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒற்றுமையா இருக்கிறாங்க. யாருக்கும் ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னாங்க 10 விசுவாசி 100 ரூபா சேர்ந்தா 100 பேர் 100 10,000 இல்லையாங்க கொடுப்பீங்களா நீங்க? வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க. சொன்ன உடனே மனம் கோணாம ஐயாலாம் சொல்ல கொடுக்குறாங்க. அப்படி ஒரு யூனிட்டி, அப்படி ஒரு சமுதாயத்துல நம்ம ஒரு மிகப்பெரிய ஆளாயிட்டோம். மிகப்பெரிய ஆசீர்வாதம் வந்துருமா வராதா? இப்ப கடவுள் எதை விரும்புறார் ஜோதியம்மா? அல்லேலூயா. என் கால் வலியை போக்க முடியாது விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த 3 காரியம் சபைக்குள்ள இருந்தாதான் எழுப்புதல் வரும். ஜெபிப்போமா? நேரமா உட்கார்ந்து ரொம்ப கஷ்டமா இருக்கா?